எப்படி அது மாத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த 15, 16 நாட்கள் அவருக்கு எதிரான கருத்துக்கள் நெறைய பரப்பப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு சிபிஐ விசாரணை நடைபெறும். அது வந்த பிறகு தான் என்னங்கிறது தெரியும். இந்த கட்டத்தில அவரு வெளிய வரணும், அவரு பேசணும், அவரு பிரச்சாரத்துக்கு போணும். இது எல்லாமே அவருக்கு சாதகமா போகுமா? நீங்க சொன்னது நான் உண்மை. அதாவது கடந்த 10 நாளா அவர சிலுவையில அறைஞ்சாங்க. அதாவது அவரால தான் இந்த சம்பவமே நடந்தது. இந்த துயரமே நடந்தது அப்படின்னு ஒரு மாதிரி திமுக ஆதரவு ஊடகங்கள், ஆளும் கட்சி ஊடகங்கள் அவங்க தானே பெரும்பான்மையா இருக்காங்க. ஊடகமே அவங்க கையில தானே இருக்கு. அதனால ஒரு நெரேட்டிவ தே குட் செட் இன். அது எஃபெக்டிவா அதுக்கு எதிர் நெரேட்டிவ் செய்யறதுக்கு அந்த கட்சியினர் தவறிட்டாங்க. தாவேகா இன்எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியிலேருந்து ஏன்னா அவங்க அநேகமாக சந்தித்த முதல் பெரும் சவாலே இதுதான் நினைக்கிறேன், கரூர் ட்ராஜடி. அதனால் ரியாக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஃபங்க் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதை பயன்படுத்திக்கிட்டு ஒன் சைடடாக ஒரு ஒப்பீனியன் வாஸ் கிரியேட்டட் அமங் த பப்ளிக். ஆனால் அப்போ கூட நான் பார்த்தேன் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி உணர்வு வந்ததுன்னா, பாவங்க இந்த விஜய் இப்படி போட்டு எல்லாருமே எல்லா பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்களே, அவர் எந்த தப்பும் பண்ணலைங்க, அவர் நல்ல மனுஷங்கன்றது தான். ஈவன் த பீப்புள் ஹூ லாஸ்ட் தேர் லவ்டு ஒன்ஸ், 41 குடும்பங்களில் இறந்தாங்களே. ஏன்னா எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன், திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக போய் அந்த 41 ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஜய் மேலே ஒரு ஒரு ஃபைல் பண்ணுங்கள் கேஸை போலீஸில், அவர் தான் காரணம் எங்கள் பையன் இறந்ததுக்கோ பொண்ணு இறந்ததுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் தே குட் நாட் சக்சீடு.